ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போல் ஊற்றிருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கடலைப்பருப்பு. இது கூடயே லைட்டாக இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பனியாரம் இதுக்கெல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பூண்டு ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பாதி பூண்டு இருக்கும். பாதி பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அப்புறம் 3 காஞ்ச மிளகா. இந்த அளவு எல்லாமே 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 3 பெரிய சைஸ் வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரட்டும். அதுக்கடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயத்துக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் எடுத்ததுனால அதே 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு வதக்கியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பொரிஞ்சாச்சு. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்ச சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.